Welcome student, I am Ganeshan. So in the differential calculus இந்த question வந்து ரீசெண்டா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. சரி, இப்போ இந்த சம் எப்படி போடலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து f of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. f of x வந்து x e power x அப்படின்னு கொடுத்துட்டு they are asking f dash of x ஒரு முறை டிஃபரன்ஷியல் கேட்டிருக்காங்க and also find the nth derivative. ஒரு முறை டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன் ஜெனரல் nth டிஃபரன்ஷியல் கேட்கறாங்க. nth டிஃபரன்ஷியல f n of x ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து தப்பு. நடு மேல பிராக்கெட் போடணும். டெரிவேட்டிவ் எப்பவுமே பிராக்கெட் போடணும். அதான் மேத்தமெட்டிக்கல் ரீசன். ஓகே, ஸோ nth டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நான் என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும்? யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். சரி, அப்போ f dash of x அப்படின்னு போடும்போது இது u இது v. யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான் வரும். ஏன்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியல் அதே தான். பிளஸ் இ பவர் ஆஃப் எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த ரெண்டுத்துலயும் இ பவர் ஆஃப் எக்ஸை வெளில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ். ரெண்டுத்துல இ பவர் ஆஃப் எக்ஸை வெளில எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியல் அவங்க கேட்டதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ nth டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா again I am going to apply UV method. இது U, இது V. So again UV method apply பண்ணுங்க. U வச்சுட்டு V டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான் வரும். பிளஸ் V வச்சுட்டு U டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 வரும். திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம்? e பவர் ஆஃப் எக்ஸ் காமனா வெளியில எடுத்தா x பிளஸ் 1, அகைன் இதுல e பவர் ஆஃப் எக்ஸ்னா பிளஸ் 1 e பவர் x வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன வந்திருக்குன்னா x பிளஸ் 2 e பவர் x வந்திருக்கு. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு x பிளஸ் 1 e பவர் ஆஃப் எக்ஸ் வருது. ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பிளஸ் 2 e பவர் ஆஃப் எக்ஸ் வருது. அப்போ சிமிலர்லி இஃப் ஐ எம் டிஃபரன்ஷியேட்டிங் தேர்ட் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு x எனக்கு என்ன வரும்? x பிளஸ் 3 இன்டு e பவர் ஆஃப் எக்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ இன் ஜெனரல் அப்போ அவங்க கேட்ட nth டிஃபரன்ஷியேஷன் f nth டெரிவேட்டிவ் f to the nth டெரிவேட்டிவ் ஆஃப் x கேட்டா என்ன வரும்? இங்க 3 இருந்தா இங்க 3 வருது. இங்க n இருக்கிறதுனால x பிளஸ் n e பவர் ஆஃப் x வரும். ஸோ இதுதான் nth டெரிவேட்டிவ். அவ்வளவுதான் இந்த சம் ஆன்சர். இதை 8 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான்.